அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இஸ்லாத்தின் 5 கடமைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல் கடமை கலிமா. 5 கலிமா இருக்குது. உதாரணமாக முதல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா. பொருள் என்னென்னா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தூதராக இருக்கிறார்கள். இரண்டாவது கடமை என்னன்னா தொழுகை. இஸ்லாத்தோட முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் கண்டிப்பாக 5 வேளை தொழுகை தொழுகணும். நம்மளுக்கு அதிகப்படியான நன்மை வேணும்னா லுஹா தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகைன்னு ஏராளமான நன்மை வாய்க்கும் தொழுகைகள் இருக்குது. நம்ம தொழுது கொள்ளலாம். இப்போது ரீசண்டாக சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தொழுகையோட எல்லா ஆசனமும், நம்ம உடல் அசைவுக்கு தேவையான எல்லா ஆசனமும் இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸசைஸாகவும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக செய்கிற ஒரு முக்கியமான கடமையாக அது இருக்குது. மூன்றாவது முக்கியமான கடமை நோன்பு. இது கண்டிப்பாக வைக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு மாதம் அந்த 30 நோன்பு அந்த காலத்தில் ஏழை அவங்க எப்படிலாம் உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், உடுத்த உடை எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போது இந்த நோன்பு என்ன எல்லாமே இருந்தும் ஒரு கட்டுக்கோப்பாக அது இல்லாமல் எப்படி ஒரு தியாக உணர்வோடு அல்லாஹ்வோட இறையச்சத்தோட இக்லாஸின் மன தூய்மையோடு இருக்கிறதுன்றதுக்கு ஒரு நோன்பு ஒரு அத்தாட்சியாக நம்ம பண்ணணும். அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்குது. யாருக்கு இந்த நோன்பு எக்ஸப்ஷன்னா, ரொம்ப நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, முதியவங்க, நீண்ட தூர பயணம் போகிறவங்க, 7 வயதிற்கு கீழே இருக்க குழந்தைங்க, கர்ப்பிணிமார்களுக்கெல்லாம் இந்த நோன்பு எக்ஸப்ஷன். ஆனால் அது முடிஞ்சிட்டு நம்ம ஹலா கட்டி இந்த நோன்பு வைக்கணும். 4வது முக்கியமான கடமை ஜக்காத். இஸ்லாமோட பேர் போனதே ஈகை பண்பு தான், இறக்கு குணம்தான். இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யணும். நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி பங்கு இல்லைனாலும் ஒரு பங்காச்சும் நம்ம ஏழை எளியவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். இது 4வது முக்கிய கடமை. 5வது கடமை என்னென்னா ஹஜ்ஜு. நமக்கு சுற்றி உள்ள இஸ்லாமர்கள், நம்ம மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்களா, நம்ம பிள்ளைங்க குட்டிங்க அந்த எல்லா கடமையும் நம்ம கண்டிப்பாக முடிச்சிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஹஜ்ஜு என்ற புனித யாத்திரை போகணும். இதுதான் 5வது கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.